வீசுகின்ற தென்றலே வேலையில்லை நின்று போ, பேசுகின்ற வெண்ணிலா பெண்மையில்லை ஓய்ந்து போ, பூ வளர்த்த தோட்டமே கூந்தல் இல்லை தீர்ந்து போ, பூமி பார்க்கும் வானமே புள்ளியாக தேர்ந்து போ, பாவை இல்லை பாவை தேவை என்ன தேவை, ஜீவன் போன பின்னே சேவை என்ன சேவை, முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல். காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணீர், கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான், கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான், என்னானதோ ஏதானதோ சொல் சொல். La 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 la. La 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 la. La 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 la. La 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 la. வீசுகின்ற தென்றலே வேலையில்லை நின்று போ, பேசுகின்ற வெண்ணிலா பெண்மையில்லை ஓய்ந்து போ, பூ வளர்த்த தோட்டமே கூந்தல் இல்லை தீர்ந்து போ, பூமி பார்க்கும் வானமே புள்ளியாக தேர்ந்து போ. சரி, வணக்கம். வணக்கம். ரெண்டு பேரும் அழகா இருக்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். என்ன பேர் ரெண்டு பேருக்கு? கோகு, இது தனு. என்ன இது மைக் கொண்டு வராங்க தம்பியாக? கொஞ்சம் மைக்கில் கதைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் வரது போல இருக்கு. ஸோ கதைச்சிருவாங்க. சரி, நீங்க மைக்கில் கதைங்க. சரி, அப்ப இன்னைக்கு தனு சொல்லி சொன்ன விஷயத்திலேயே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல இருக்கு. அழகா தனு என்று சொன்னபடியா நினைக்கிறேன் லவ் மேரீடா? அதனை அவ்வளவு உரிமையா தனு சொன்னபடியா அந்த லவ் மேரீடுன்றது இன்னும் அப்படி அழுத்தமா தெரிஞ்சிட்டுது. ஸோ இந்த லவ் மேரீட் கப்பலுக்கு எவ்வளவு கால லவ் இது? மோர் தேன் 5 years. சக்சஸ் என்ன போராட்டங்களுக்கு பின்பால சக்சஸ் ஆயிடுச்சுதா இல்லையா? அவ்வளவு போராட்டம் இல்லை, சமாளிச்சுட்டோம். சரி சரி. அப்ப இந்த லவ் மேரேஜ் கப்பலுக்காக யாரோ ஒருத்தங்க கொஞ்சம் கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ லவ் பண்ணிக்கல யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது? நான் தான். ஒத்துக்கொள்ளுவோம், இனி ஒன்றும் செய்யலாக ஒத்துக்கொள்ளுவோம். சரி, இந்த அப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு இது ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு பொக்கே ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன், பட்டர்ஃப்ளை பொக்கே ஒன்று. இதை உங்களோட தனுவுக்கு கொடுத்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணினா எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்களோ அதை அழகா செஞ்சிருங்க. இதுக்கு நாங்க இப்படி கொடுங்க அப்படி கொடுங்கன்றலாம் சொல்ல மாட்டேன். நீங்க கொடுத்தா எப்படி உங்களோட செல்லத்துக்கு கொடுப்பீங்களா அப்படி கொடுங்க பாப்போம்.
இதுக்கு மேல தாங்காது. இப்படி எல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. அப்படியே முழங்கால இருந்து அப்படி எதிர்பார்க்கிறோம். சரி, ஓகே. உங்களோட தனுக்காக 5 வருஷத்துக்கு மேல லவ் பண்ணின உங்களுடைய அழகிய மனைவியா இன்னைக்கு நிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு உங்களோட ரிசப்ஷன் நடக்குதுன்னு சொல்லி அழகா கொஞ்சம் கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட். 2 பேரும் சேர்ந்தே வாங்கி கொள்ளுங்க. சரி, அழகா வந்து ஒரு குபேரன் சிலையோட சேர்த்து உங்களுக்காக 1 lakh rupees அனுப்பி இருக்கிறாங்க. சரி, அந்த 1 lakh rupees வந்து உங்களுக்கு ஒரு என்னன்னு சொல்றது, 2 பேர்ல யாரோ ஒருத்தங்களுக்கு வந்திருக்கு. ஆனா ஒரு சீராக கொடுத்துதான் கொடுத்துருக்காங்க. யாரா இருக்கு? உங்களோட குரலை காட்டுறீங்களே இல்லையே, கேட்குதே இல்லையே. பொண்ணு சைடு வந்தா யாரா இருக்கு கேப்ப முதலாவது. அழகான குரல் தானப்பா. மாப்பிள்ளையோட சைடு என்னபடியா மாப்பிள்ளை ரிசப்ஷன்ன்றபடியா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ மாப்பிள்ளைண்டா யாரு? மாப்பிள்ளை சைடால அத்தை தான். அத்தைக்கு என்ன பேர்? கௌரி. எங்க இருக்கிறாங்கப்பா? நோர்வேல. அதுல வேற நாங்க வாசல்ல வரவே நீங்க வந்து அவங்களோட அத்தை தான் அனுப்பியிருப்பாங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு வேற நின்றாங்க. ஆனா இன்னைக்கு உங்களோட அத்தை அனுப்பலன்னு நினைக்கிறேன். இல்ல, ஸ்ரீ மாமா எங்க இருக்கிறாங்க? அத்தைன்ற ஹஸ்பண்ட் இல்ல. அவங்க அனுப்பும் போதே எங்களை நினைக்கிறாங்களா தெரியாது, நினைக்கிறாங்களா பாப்பம்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. டைம் ஆகுது, நிறைய பேர் வேற வெயிட் பண்றதால சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அவங்க ரொம்ப எதிர்பார்ப்போட அனுப்பி இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஃபைனல் கெஸ்ட் வந்து யோசிச்சிருங்க பாப்போம். உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஆனா இப்ப இல்ல அவங்க. வடிவா சரி, கணக்கு பாவம், கணக்கு யோசிக்கிறீங்க. இது வந்து சரி லண்டன்ல இருந்து வந்திருக்கு. ஃபைனலா நான் சொல்லிடுறேன். என்னடாப்பா இது? சரி, மாப்பிள்ளை சைடுல இருந்து வந்திருக்கு. சாந்தா இல்ல, இது வந்து உங்களுடைய மனோகரி மாமி. மற்றது பிரியா மச்சான், தனுஷ் மச்சான். மாமா ஓகே. இன்னைக்கு வந்து மாமா நான் நினைக்கிறேன் இப்ப இல்லை என்று நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் அவர்களுடைய சார்பா தாங்கள் எங்களுடைய மருமகனுக்கு செய்ய வேணும் என்று சொல்லி ஆசையா செஞ்சிருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல போறீங்க? அவங்களை எதிர்பார்க்க இல்லை, ஆனா நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஹாப்பியா? ஸோ ஹாப்பியா இருங்க 2 பேரும். உங்களுடைய காதல் வாழ்க்கை போல உங்களுடைய திருமண வாழ்க்கையும் 100% சந்தோஷமா 100 ஆண்டுகள் கடந்து இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வாங்க. தேங்க்யூ.